இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாம், என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல கேடி பாயாச கவுண்டரை பாத்துக்க சொன்னான். அதான். இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது சாம். டேய் கேடி, என்ன மச்சான் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க வாடா. பேசிட்டு இருக்கேன் மச்சான், ஜனாபுசை எப்படி உயர்த்துறங்கற பத்தி. ஏய், அங்க பேசினது போதும், இங்க வா. வந்து கவுண்டர் கவனி. சோ கொஞ்ச நேரம் ஓப் எடுக்கலாம் பார்த்தா விட மாட்டான். உடனே வர சொல்றான். இருடா வரேன். Okay. Carry on. சாம், எங்க போற? வா சாம், சாப்பிடலாம். இல்ல பேபி, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். நீ சாப்பிட்டுட்டே இரு. சீக்கிரம் இரு போய் வரேன். இன்னும் என்ன பண்றான்? மச்சான் சாம் எங்கடா? டேய், அவ ரெஸ்ட் ரூம் போயிருக்கா. ரெஸ்ட் ரூம் போயிருக்காளா? சரி, நீ பாயசம். நீ பாயசம் சாப்பிடுறியா? டேய், நான் ஏற்கனவே குடிச்சிட்டேன். நீ மத்தவங்களுக்கு கொடு. பாத்துக்கோ. டேய், ஸ்டால விட்டு போயிடாத. ஓகே ஓகே. இந்த சாம் எப்போ வருவான்னு தெரியலையே. வேற சொல்லிட்டே கொள்றாங்களே. பாயாசம் பாயாசம். இசை, வேற ஏதாவது வேணுமா? பாயாசம் வேணுமா? பாயாசம் ஸ்வீட் வேணுமா? ஓகே மச்சான், ஒரு கப்பு பாயாசம் எடுத்து கொடு. இசை, பாயாசம் வேணுமா உங்களுக்கு? பாயாசம் பிடிக்குமா? இசை, சாப்பிடலாமா? ஏய், ஐயோ. சார், அந்த பாயசத்தை பாருங்க, நீல கலர்ல இருக்கு. அப்பா, ஐயோ தம்பி. ஆமா. டேய் கேடி, அதையும் செக் பண்ணி இருக்கிற பாயசத்தையும் பாருங்க. மச்சான், இங்கேயும் ப்ளூவா தான்டா இருக்கு. அதுல ஏதோ விஷம் கலந்துருக்கு தம்பி. அப்பா, இத குழந்தை சாப்பிட்டு இருந்தா உயிரே போயிருக்கும். அதுக்காகத்தான் நான் தட்டி விட்டேன். அப்பா. டேய், எப்படிடா? தெரியல மச்சான், திடீர்னு ப்ளூ கலரா இருக்கு. சார், பாயசம் கொடுங்க. இந்த பாயசம் குடிச்சா உனக்கு பால் ஊத்துறாங்க. போய் வாங்கிட்டு. ஏன்? அது கொஞ்சம் கெட்டு போயிருக்கு. நீங்க வேற இடத்துக்கு போங்க. கேள்வி கேட்கிற மாதிரி உனக்கு பாயசம் போட்டு கொடுத்துருக்கணும். கேடி, முதல்ல அதை இறக்கி வை. இந்த இடத்துக்கு இல்லைன்னா எல்லாரும் கேட்பாங்க. அப்பா.